என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்து 2 ஆண்டுகளுக்குள் முதல்வர் விஜய் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்திருக்கிறார். பிரச்சாரத்தின் போது ஊழல் ஒழிப்பு, சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகளில் தீவிர கவனம் செலுத்தி அறவே ஒழிப்பேன் என்று வீர வசனம் பேசியிருந்தார். அதனை நம்பி மக்கள் தங்களது வாக்குகளை வாரி வழங்கினர். இந்த நிலையில் முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்து 15 நாட்கள் மட்டுமே ஆன நிலையில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி வருவதும், தவேக நிர்வாகிகள் மீது பல்வேறு புகார்கள் எழுவதும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டியதாக தவேக நிர்வாகிகள் மீது புகார் எழுந்துள்ளது. வேலூர் மாவட்ட ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள் லோகேஷ், ஈஸ்வரன் ஆகியோர், எங்கள் ஆட்சி நடக்கிறது, மாதம் 1 லட்சம் ரூபாய் மாமூல் தராவிட்டால் உங்கள் தொழில் நடத்த முடியாது என மிரட்டியதாக செங்கல் சூளை உரிமையாளர்கள் வேலூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகார் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் புகார் மீது உடனடியாக FIR பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், மிரட்டல் செயல்களை கைவிட வேண்டும், கடமை தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள், தொழிலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கனியம்பாடி பேருந்து நிலையம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். முதல்வர் விஜய் பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே தவேக நிர்வாகிகளுக்கு எதிராக இத்தகைய பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் ஆளும் கட்சி நிர்வாகிகள் மீதான கட்டுப்பாடு குறித்தும் சட்ட ஒழுங்கு பராமரிப்பு குறித்தும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.